ஹே கைஸ், இன்னைக்கு நாங்கள் ஆல்ரெடி பார்த்த லெஜெண்டரி அப்போகலிப்ஸ் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஃபன்னாகவும் இருக்கும், அதே நேரம் ஃபைட்டெல்லாம் சும்மா தெரிய இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான டங்னு கிளிக் பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ எதை பண்ணினாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது டே அடிக்கிறதாண்டா பிளான் என்ன மாதிரி காங்கும் சிவனேண்டு கொண்டு நின்று இருந்த கோபோல்ட்ட வம்புக்கு இழுத்திருப்பான். அப்போது ஹீரோட சேஜோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை ஹீரோ பார்த்து ஷாக் ஆகி நின்றுப்பான். ஸோ அங்கேருந்து இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தா நம்ம காங்கும் அவன் ஸ்டோன் ஃபிஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கோபோல்ட் அடிப்பான்னு பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தை அடிக்கிறான். அது பத்தாக்குறைக்கு அங்கால நின்ற ஒரு கோபோல்ட்டுக்கு மண்டையிலேயே போய் விழுந்திருக்கும். பார்த்தா அது லெவல் 6ல் வேற இருந்திருக்கும். அவ்வளோதான், இதுகள் கதை இன்றைக்கு சமாதி தான். இங்கே காங்கோட சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக இருக்கும். அவனும் ஹீரோ ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தா அங்கே ஹீரோ இருந்த தடமே இருக்காது. ஆள் பூக இங்கே கோபோல்ட்டும் டே உலக்க உன்னை உலக்கையாலே போடுறேன்டாண்டு நம்ம காங்க போட வரும்போது நம்ம இசோல் தான் அங்கே இருந்த ஒரு சுவாடை கொண்டு வந்து அந்த கோபோல்ட்டை ஸ்லாஷ் பண்ணி நம்ம காங்க காப்பாத்துறா. ஆப்வியஸ்லி காங்காலேயே ஒன்றும் கிளிக்க முடியல. இவள் வந்து அவனை விட வீக். இவள் என்னத்தை கிளிக்கிற, இவளுக்கு ஒரு சோட் விழுந்தவுடன் இவளுக்கு விளங்கி இன்றைக்கு நம்ம கதி அதோ கதிதான் என்ற மாதிரி இருக்கும்போது அதுவும் இன்றைக்கு ஒரு முடி எல்லாரும் வாங்க மனுஷக்கறி என்ன மாதிரி தண்ட உலக்கையால போட வரும்போது ஒரு ஃப்ரூட் ஒன்று பறந்து வரும். 6 என்ட்ரி என்றா நம்மளோட ஹீரோ என்ட்ரி தான். அந்த ஃப்ரூட் டைம் ஸ்லேஸ் பண்ணி அட் த சேம் டைம்ல அந்த மாஸ்டரையும் ஸ்லேஸ் பண்ணுவான்னு பாருங்க. வேற லெவல் ஹீரோய்க்கு என்ட்ரி பார்த்தா அந்த மாஸ்டர் அப்படியே மெல்ட் ஆகி வெடிச்சு போ. ஹீரோட மாஸ் என்ட்ரியை பார்த்து நம்ம ஹாங்கும் என்னடா இந்த குப்பை என்னடா அப்படி செஞ்சவன் என்ற மாதிரி பார்க்க நம்ம இசோயினும் ஓயோம் வந்துட்டீங்களா இந்த மாதிரி பார்க்குறாரு. அவனும் யாருக்கிட்ட ஹீரோய்க்கு என்று எப்படி என்ன மாதிரி யான் மாதிரியா பார்த்து கொண்டு ஏன் இந்த மாஸ்டர் எல்லாம் மெல்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது கோபோல்ட் வந்து பாய்சனுக்கு இம்யூனிட்டி இல்லை. அப்போ ஹீரோட சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லியிருக்கும். ஹீரோவும் வர்ற வழியில் இந்த ஃப்ரூட்ஸை பார்க்கும்போது சில ஃப்ரூட்ஸில் பக்ஸ் இருக்கும், சில ஃப்ரூட்ஸில் ஒன்று இருந்திருக்கா. அப்போ ஹீரோ டவுட் பட்டிருப்பான். அப்போ இது இப்படி சொல்ல அந்த ஃப்ரூட்டை போய் ஆஞ்சிருப்பான், இங்கே கெத்து காட்டியிருப்பான். பெண்ணுக்கு இசையிலும் ஹோயும் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் மட்டும் சரியான டைமுக்கு வரல, எங்களுக்கு அதோ கைதான் என்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம கோங்குக்கு அதற்கு பார்த்து வைத்தறிச்ச புகையிற மனமெல்லாம் மடிக்கும். ஹீரோவை புகழ்றதை நம்ம கோங்கால தாங்கிக்க முடியல. குப்பை சுயநலவாதி நாயே ஓடி ஒளிஞ்சு போட்டு நான் டேமேஜ் கொடுக்க அந்த ஓசிக்கில்ல அடிக்கிறானவா. இந்த ஃப்ரீ ஃபயர்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை எப்படி தாரதாரியா கழிப்பானோ அப்படியே கழிக்கிறான். அண்ட் எனக்கு அப்போவே தெரியும் அந்த ஸ்டேட் பாயிண்ட்ஸை நான் கேட்டு நீ தராம நீயே எடுத்துக்கொள்ளும் போது நீ சுயநலவாதி என்று வந்துட்டு அவன் பாட்டுக்கு நான் உன்னை விட அதிக லெவல்றான், நான் தனியாவே சமாளிப்பேன் என்ன மாதிரி அங்கால பக்கத்துக்கு நடந்து வரான். ஹீரோக்கு இவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை என்ன மாதிரி பார்த்து கொண்டு இருக்கான். இப்படி இருந்தான்டா எங்கேயும் போய் வசமா வாங்கி கட்டுவான் என்ற மாதிரி ஹீரோ அவனை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறான். பிறகு கோபால்ட்ஸ் விளைச்ச காட்டினா முக்கி குத்தி ஊம குத்து வாங்கி கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணினா பின்னுக்கு நம்ம இசோயிலும் ஹீரோ ஆடிட்டே இருப்பேன் என்ற மாதிரி டான்ஸ் ஆடி பொய்சனை கத்தியில தடவி ஈஸியா எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிக்கொண்டே இருக்குங்க. அப்ப கோங்கும் வைத்தறிச்சல அங்க பார்த்துட்டு இங்க பார்த்தா நல்லா கோங்குக்கு மண்டையெல்லாம் வசமான அடி உலக்கையால குத்து காலால ஏறி மிதி என்ன மாதிரி அதுவும் மிதிச்சு கொண்டு இருக்க நம்ம கோங்கால ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியல. வெக்கத்தை விட்டுட்டு உதவியா கூப்பிடுறா கைப்புள்ளன்னுட்டு அம்மா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க என்ன மாதிரி ஓபியஸ்லி அழுதுருவான். அப்போ சடனா கோபோல்ஸ் மெல்ட் ஆகி பர்ஸ்ட் ஆகும். அப்போ ஓபியஸ்லி யார் வந்திருப்பாங்கன்னு தெரியும். நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாத்துறான். நீ ஓகே தானே என்று கேட்க ஃபர்ஸ்ட் கோங்கும் ஒரு மாய் தான் பார்ப்பான். ப்ரோ மாஸ்டர் இன்றையிலிருந்து நீங்க தான் எனக்கு மாஸ்டர், நீங்க தான் தெய்வம் என்ற மாதிரி ஹீரோட்ட சரணடைகிறான். இது என்னடா ட்விஸ்ட். பிறகு நம்ம டீமும் அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாசா போர்ட்டலுக்குள்ளால என்ட்ரி கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கோங்கும் டேய் போய் லெவல் 1ல இருக்கிறவன் காலையாடா விழுந்து பாஸ் வந்துட்டா, இது மட்டும் என்ற ரியல் லைஃப் பாஸுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன திரத்தி வெட்டுவானுங்களே எண்டிட்டு அது மால்ஃபா மேன் ஒருக்கா சொன்னா 100 தடக்கா சொன்ன மாதிரி எண்ணிட்டு அங்கால முழுங்கி கொண்டு இருக்கும்போது ஹீரோவின் அவனுக்கு உச்சா கிச்சா வந்துட்டா அந்த மாதிரி தான் பார்ப்பான். அப்போ இசோயிலும் இங்கே பார்த்தா லோபியில் ஒருத்தரையும் காணலையே, ஒரு நேரில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போலே என்ன மாதிரி சொல்ல ஹீரோ நப்பாடா எங்களுக்கு நல்ல லக் இருந்திருக்கு போகணும்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் அந்த பொய்சனை கண்டுபிடிக்கலாட்டிக்கு இன்னும் நாங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கவே மாட்டோம், ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாதிரி இசோயிலும் சொல்ல உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன்ட்டு ஹீரோ கொஞ்சம் தாழ்மையாக கதைக்கிறான். நம்ம கோங் மாதிரி பியூர்மை பீத்தாம அப்படியே போர்ட்டலுக்குள்ளார ஜுன்கோட பாட்டியும் ஜுன்சோக்கோட பாட்டியும் வருது. ஹீரோ இங்கே மற்றவங்களை காணலையே, ஓபியஸ்லி அவங்க அந்த பாய்சன் ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சேஃபாக வரணும் ஹீரோ கொஞ்சம் கவலைப்படுறா. அப்போ போர்ட்டலுக்குள்ளால 2 பேர் அடிபட்ட நிலையில வருவாங்க. அவங்கள்ட்ட இசோயின் எங்க மற்ற மெம்பர் அவனும் அந்த கோபால்ட்ஸ் அவனை கொண்டுட்டு எங்களால் அவனை காப்பாற்றவே முடியலை என்ன மாதிரி அவனும் ஃபீல் பண்ணி அழுது கொண்டு இருக்கு. அப்போ த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான மிஷின் எல்லா பார்ட்டிக்கும் முடிவடைகின்றது என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ண வெயிட் இன்னும் கொஞ்சம் பேர் வரல என்ன மாதிரி இசோயின் சொல்ல மீதம் இருக்கிற எல்லா பார்ட்டியும்
திரும்ப வந்துட்டாங்க அண்ட் 8 பிளேயர்ஸ் ஆல்ரெடி செத்துட்டாங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். நான் டிஃபிகல்ட்டா இருக்குமே நினைச்சேன், பட் ஆல்ரெடி 8 பீப்புள் செத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் சாக போறாங்களோ இந்த மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மிஷினை கம்ப்ளீட் பண்ணின எல்லா பிளேயர்ஸுக்கும் 1000 கோல்டு காயின்ஸும் நம்மளோட பிளேயர்ஸுக்கு மட்டும் 2000 கோல்டு காயின்ஸ். ஏனென்றா அவங்க ஃபர்ஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணினதால ஆளுக்கு 2000 கிடைச்சிருக்கு. ஹீரோ டுட்டோரியல் ஸ்டேஜில் கிடைச்ச கோல்டு காயின்ஸை விட இது கம்மி தான் மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே இருக்க பிளேயர்ஸுக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணின மாதிரி கேள்வி. இதை டுட்டோரியல் ஸ்டேஜில் கிடைச்ச கோல்டு காயின்ஸை ஹைட் பண்ணின மாதிரி ஹைட் பண்ணிடலாம். ஏன்டா ஹீரோட டீமுக்கு ப்ரோ வந்த டீம் அவங்களுக்கு தெரியும் எது ஃபர்ஸ்டா வந்துட்டு ஹீரோ நாங்க தான் இந்த மாதிரி கையை ஊற்றி சொல்றாங்க. நம்ம நாங்க தான்டா இந்த மாதிரி பெருமையா பீத்தி கொண்டு இருப்போம். என்னது நீங்களா ஃபர்ஸ்ட்? என்னடா என்னால் நம்ப முடியலையா? என்ன ரியாக்ஷன் அப்படி வச்சிருக்கா? இல்ல நாங்க அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி கோங்க கண்டு அவனுங்களும் பயந்துருவானு. பயவுல கோபால்கிட்ட ஊமை குத்த வாங்கி மறந்துட்டான் போல. சரி இவன் இருக்க மட்டும் ஆட்கள்ற ஃபோக்கஸ் எல்லாம் எனக்கு வராத மாதிரி ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கும்போது அங்க பத்தியா லெவல் 2ல இருந்து கொண்டு அந்த பார்ட்டியில இருந்து ஃபர்ஸ்டா வந்துட்டு அந்த குப்பைக்கெல்லாம் 2000 கோல்டு காயின்ஸா? சே இவனெல்லாம் இருக்கிற வத்த ஷேம்டா. என்ன மாதிரி ஹீரோவை பார்த்து வைத்தறிச்செல்லாம் அது புலம்பிக் கொண்டு இருக்கு அங்கே. அப்போ இசோயிலும் ஹீரோ டிஃபெண்ட் பண்ண போவேன். அப்போ ஹீரோ இல்லை வேணாம் விடு இசோயில், நான் டைம் வரும்போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி சொல்லுவான். காம் டவுன் இங்கே சர்வைவ் ஆன எல்லாரும் உயிரோட தானே இருக்கீங்க இந்த மாதிரி லெவல் 8ல் இருக்கிற ஜுன்சோங்கும் சொல்கிறான். அப்போ லெவல் 8ல் இருக்கிற ஜுன்ஹோவும் அதைத்தான் சொல்கிறான். இவனோட கான்ஃபிடென்ட்டை பார்த்த மற்ற பிளேயர்ஸும் ஓ இனி யாரும் வந்தாலும் வெட்டுவோம் குத்துவோம் இந்த மாதிரி பூஸ்டப் ஆகுறாங்க. ஆனால் ப்ளூ கலரில் எரிஞ்சு கொண்டு இருந்த ஃப்ளேம் எல்லாம் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வார்னிங் இந்த C2567 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சர்வைவல் கவுண்ட் ஆவரேஜை விட பிலோவாக இருக்கிறதால இப்போ டெத் மிஷின் பெனால்ட்டியாக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களில் ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் சத்தமாக அவங்களோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் சூஸ் பண்ண தவறினா அந்த ஓட்டு உங்களுக்கே அது திரும்ப போடு பண்ண மாதிரி அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் இது ஆக்சுவலி ஒரு சூசைட் மிஷின் ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணணும் இல்லாட்டிக்கு நாங்கள் சூஸ் பண்ண படுவோம் என்ற மாதிரி எல்லா நர்வஸில் என்ன செய்யறே தெரியா பயத்தில் எல்லாரும் பிதுங்கி நிற்கும் போது அப்போ இசையில் நீங்கள் யாருக்கும் ஓட் போடாதீங்க. நாங்கள் ஓட் போடலாடிக்கு அது எங்களுக்கே விடுவோம் எல்லாம் ட்ரோவாக இருக்கும். நாங்கள் யாருமே டெத் மிஷினுக்கு போக மாட்டோம்னு சொல்ல ஏமா பொண்ணு அது நாங்கள் எல்லாரும் ஒரேடியா டெத் மிஷினுக்கு போனால் உனக்கு பைத்தியமான்ற மாதிரி அவள் சொல்கிறத கணக்கெடுக்காம எல்லாம் ஒரு விதமான டென்ஷன் பரபரப்பு இதில் நின்று கொண்டு புறம் என்ன ஓபிஎஸ்லி நம்ம ஹீரோவை தான் எல்லாம் பாயிண்ட் பண்ணுறாங்க. அவன் தான் வீக்காக இருக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன ஹீரோ லெவல் 2ல் தானே இருக்கான். இப்போ இசோயிலும் ஹோயோங்க என்ன மாதிரி பரிதாபம் பார்க்க அப்போ ஜுன்ஹோவும் இது உண்மையாக குருவலான ஒரு இதான் நேம் ரிவல் பண்ணியிருக்க தேவையில்லை. இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழியே இல்லை. நாங்கள் ஆரையாச்சும் சூஸ் பண்ணிக்கத்தான் வேணும்ன்ற மாதிரி அவனையும் சொல்ல ஹீரோ டேய் உங்களை நான் எதிர்பார்த்தது தான்டா இதன் மாதிரி ஹீரோ காண்டியில் இருக்கும்போது அவனும் எங்களுக்கு வேறு வழியே இல்லை எனக்கு சாகவே விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவனையும் சொல்கிறான். ஆனால் இது ஒன்றும் லேட் இல்லை. நீங்கள் உங்களுக்கே உங்களோட ஓட்டை போடுங்கன்னு இசோயில் சொல்ல அதை யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோக்கு எல்லாம் ஓட் போடுறாங்க. 5 6 மாறுது 6 8 மாறுது 8 அப்படி இருக்குது எல்லாரும் சொல்ல போனால் ஹீரோவை கோர்னர் பண்ணிட்டாங்க. இசோயிலும் அவ்வளோ சொல்லி பார்க்குறாள். ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. சரியா டைம் முடிய போகும்போது நம்ம கோக்கும் சாரி பாஸ் என்ற மாதிரி அவனோட ஓட்டையும் போடுறான். அப்புறம் ஹீரோ தான் சூஸ் பண்ண படுறான் டெத் மிஷினுக்காக. அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகுது. ஹீரோ ரெடி ஆகுறான். நம்ம இசோயில் தான் கொஞ்சம் கவலைப்படுறாள். வாங்கலாம் போயிட்டு வாங்க பாஸ் நான் தான் ஜீனியர்ஸ் என்ன மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான். ஆனால் ஹீரோட முகத்தில் சந்தோஷம் இல்லை எல்லாம் வெறுப்பும் காண்டும் தான் இருக்கு. அப்போ டெத் பெனால்ட்டி மிஷினுக்கான போர்ட்டலும் ஓப்பனா அது ஹீரோ அதை முன்னோக்கி போறான். அப்போ ஹீரோட ஸ்ட்ராட்டஜி கைட் புக்கும் நீங்க பயமில்லா போங்க நீங்க இதை கிளியர் பண்றதுக்கான ஹை சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோ சிரிச்சு கொண்டு இனித்தாண்ட ஆட்டமே இருக்குன்ற மாதிரி என்ட்ரி ஆகுறான்.